the lot of recent advances have come in the hair area. இப்போ வந்து நம்ம we know hair transplantலயே as Vasan said, the hair எடுத்ததுக்கு அப்புறம் அதை நம்ம வைக்கிற இடத்துல அதுக்கு நியூட்ரிஷனல் மீடியா கொடுக்கறது அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்ப முன்னெல்லாம் ஹேர் ஒரு வெட் காஸ்ல வச்சிருப்போம். ஓகே, அதுல சர்வே ஆகும், சம்டைம்ஸ் சில டைம் சர்வே ஆகாம கூட இருக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா. பட் இப்ப எல்லாம் வந்து அந்த டைம்ல ஹேருக்கு நியூட்ரிஷன் கொடுத்து வைக்கிற வரைக்கும் வெளியே இங்க இருந்து எடுத்துட்டு நம்ம உள்ள இன்சர்ட் பண்ற அந்த டைம் பீரியட்ல தே ஆர் கோயிங் டு கீப் இட் இன் அ மீடியம். அதை பத்தி கண்டிப்பா பேசலாம். அதை பத்தி இப்போ ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்யூடிலேருந்து எஃப்யூவிக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அது ஒன்று. டெக்னிக்கல் வைஸ், நான் டெக்னிக்கல் நான் சர்ஜிக்கல் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் மெடிசன்ஸ் ரைட் ஃப்ரம் த பேசிக்லேருந்து தோஸ் டைம்ஸ் என்ன பண்ணணும், வி கிவ் விட்டமின்ஸ் மினரல் டேப்லெட்ஸ் பை ஃபார்ம் ஆஃப் பயோட்டின் இல்லைன்னா ஃபோலி ஹேர், அந்த மாதிரி ஆல் த விட்டமின்ஸ் ஆல் த மினரல் எவ்ரி திங் வந்து ஒரே டேப்லெட்ல வந்துடும். அப்படியே சிம்பிள் ஒன் டேப்லெட் இஸ் பர் டே. தட் இஸ் த பேசிக் திங் தே ஸ்டார்ட் வித். அதர் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினாக்சிடில்னு ஒன்று இருக்கு, which is FDA approved medication. Lotion, minoxidil lotion. அப்புறம் ஃபினஸ்ட்ரைன் வந்து அந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இருக்கு. நான் அந்த ஃபினஸ்ட்ரைடுங்கிறதே வந்து லோஷனா கூட வந்துருச்சு இப்போ. ஸோ யூஸ் டு கிவ் காம்பினேஷன் ஆஃப் மினாக்சிடில் வித் ஃபினஸ்ட்ரைட் லோஷன் கொடுக்கலாம். ஓகே, இந்த டேப்லெட் ஃபார்ம்ல பார்த்தா அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் ஸ்டடீஸ்ல நிறைய வந்திருக்கு. வாட் ரீசெண்ட் ஸ்டடீஸ் லிட்ரேச்சர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you combine all the vitamins and minerals எல்லாமே ஒரே கம்பைன் பண்ணும்போது there's a cross interaction between some of the vitamins and minerals. So இப்ப எல்லாமே இப்ப செப்பரேட் பண்ணிட்டாங்க இப்போ. So whichever is working together, few vitamins with few minerals, which is combination of working together on a particular day. Remaining combination on next day. So remaining combination next day. இப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும்போது everything is acting. Everything is acting. So result wise, you can expect at least 20% superior than all the combination of a single tablet of vitamin. Right. So we call it as a nutritional therapy. இது ஒன்று. ரெண்டாவது வந்து PRP, which is now everybody knows what is PRP, which is there from past I think 1.5 decades மேல ஆச்சு. I think first we are the one to start. ஆரம்பிச்சோம் டைம்ல இருந்தே PRP we are the first one to start. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன் பிஆர்பிக்கு. நாங்க அப்ப வந்து ஒரு பிஆர்பி அந்த கிட்டே வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்க சார்ஜ் பண்ற காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 45,000 வரும் ஒரு பிஆர்பி செஷனுக்கு. அது மாதிரி ஒரு 5-6 செஷன்லாம் நாங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், ஹேருக்கும் சரி ஃபேஸுக்கும் சரி. அப்ப நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பாப்புலர் ஆகிற டைம்ல நிறைய பேர் கேட்பாங்க, சார் பிஆர்பி வேணும் சார், புதுசா வந்திருக்கு ஏதாவது பண்ணலாமான்னு. சார் ரிசல்ட் கேரண்டிட்டா? நான் சொல்லுவேன் கேரண்டிலாம் கிடையாது, இப்பதான் வந்திருக்கு பண்ணிருக்கோம். பஞ்சனா கேரண்டின்னு கேட்டா எப்படி கேரண்டி கொடுக்கணும்? எவ்ரிபடி ஆஸ்க், நான் கேரண்டி கொடுங்க, பாதி பேர் நினைச்சு போயிடும். பட் வாட் இஸ் த ட்ரூத் யூ ஹேவ் டு சே தட். So medicine la mattum nothing called guarantee or warranty la, because each body reacts to the same procedure differently. So adha na eppume solva, we are all just an instrument in the God's hand. What we do, but he only decide what is the results அப்படின்ட்டு. So அது மாதிரி தான். So guarantee warranty medicine la எந்த field எதுலயுமே கேட்க முடியாது. So we do our best, அவ்வளவுதான். லைஃப்க்கே கேரண்டி இல்லையா? So we did it few of the clients பண்ணோம். அதுக்கப்புறம் ஐ ஹேட் அ டவுட், ஓகே நம்ம பிஆர்பி இதுலயே எல்லாமே இருக்கு, இவ்வளோ அது என்ன சொல்லுவாங்கன்னா they call it a stem cells therapy சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. But that is not the stem cells therapy. That contains a growth factor. PRP mainly contains the growth factors. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஐடியா வந்துச்சு, why can't you store the graft in these growth factors? ஸோ ஸ்டோரேஜ் மீடியமாக அப்புறம் கொண்டு வந்தேன் நான். நார்மலாக முன்னாடி பார்த்தா சலைன் தான் யூ ஸ்டோர் த கிராஸ், வாட் எவர் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பிகைன் அது வந்து ஸ்டோரேஜாக வந்து சலைன் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரிங்கர் லாக்டேட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹைப்போதெர்மோசால்னு ஒன்று வந்துச்சு, அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் காஸ்ட்லி, அது வெளியிருந்து கிடைக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இது வந்து நேச்சுரலி அவைலபிள். எனிவே பிஆர்பி டிரான்ஸ்பர் பண்ணுறப்போ வி டேக் த பிளட், ஸோ அது சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி வி கலெக்ட் த க்ரோத் ஃபேக்டர்ஸ், அது வந்து ஸ்டோர் த கிராஃப்ட். ஸோ அந்த நான் சொன்ன 2 hours வாட் எவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது திருப்பி உள்ளே போகிறதுக்கு it takes 2 hours of time. As a newborn baby that has to be survived outside, so we store the graft in that PRP, so it gets all the nutrition through that. Actually lot of things Vasan is a pioneer, and Vasan won't publish that, so somebody will take that credit, but நிறைய இது அதே மாதிரி initially one more interesting story happened after that. So என்ன பண்ணோம்னா அந்த PRP I was doing it from 2008 ல இருந்து பண்ணிட்டு இருந்தோம். 11 I started storing this graft in the PRP. Okay. Recent, I think 2020 only, some clients came and asked me, sir, are you doing GFC?
GFC. I don't know GFC. What is GFC? I asked. I don't know. Then that person kept the phone. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 2 பேர் கால் பண்ணி கேட்டாங்க, சார் ஜிஎஃப்சி பண்றீங்களா? இல்ல அது நான் பண்றதுல அது என்னன்னு தெரியாதுங்க. டாக்டர்கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டான். டாக்டர் தான் பேசுறேன். சரி கட். தென் ஒன் பேஷண்ட் ஆஃப்டர் தட் கேம் நெக்ஸ்ட் மந்த் இந்த கிளினிக்ல கேட்டார், சார் ஜிஎஃப்சி வேணும் சார் எனக்கு அப்படின்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், எனக்கு ஜிஎஃப்சி நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன ஜிஎஃப்சின்னு. சார் அல்ல உங்க இன்டர்நெட்லாம் போட்டிருக்கு ஜிஎஃப்சி அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஓபன் பண்ணி பார்த்தோன்னா இட்ஸ் growth factor concentrate. growth factorனா நாம பிஎர்பி தானே இருக்கு, வேற எங்க இருக்கு அப்படின்னா பார்த்தா there's nothing called. They change the name. So you understand. See, they rename it and rebrand it ன்ற மாதிரி just to stimulate the hair வர patients என்னன்னா they'll keep searching for it because எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா இன்னும் உங்க ஹேர் போயிட்டு ஒரு ஹேர் பால்னஸ் இருக்க பேஷண்ட் அப்படி கம்பேர் பண்ண முடியாது. பால்னஸ் கவர் ஆயிருக்கும், டென்சிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் டென்சிட்டி பெட்டர் ஆகும். பட் வாட் தே டூ இஸ் தே கீப் ரிசர்ச்சிங், தே வாண்ட் டு இம்ப்ரூவைஸ் ஃபர்தர். ஒரு சில டைம் அவங்களால சாட்டிஸ்ஃபை ஆயிக்க மாட்டாங்க. அப்போ வந்து தே கீப் சர்ச்சிங் ஃபார் நியூ திங்ஸ். அதனாலதான் நியூ திங்ஸ் ஆல்சோ கமிங் அண்ட் லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். ஸோ அப்போ என்ன பண்றாங்க, அது சம்டைம்ஸ் மோஸ்ட்லி நான் மெடிக்கல் பீப்புள் தான் அதை வந்து பேரை மாத்திட்டு even for health drinks அது நடக்குது இல்ல. சாதாரணமா which we take, though I cannot take the names of those health drinks. இதற்கான பிராண்டிங், இதுல இது புதுசா இது இருக்கு, இதுல growth இது இருக்கு, they try to brand something. இது புதுசா இருக்கு, let's go try this. So starting told மாதிரி நான் என்ன what I'm coming to say is see we know things what is there, but இந்த மாதிரி டேர்ம் வந்து காயின் பண்ணி இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு I didn't know, அவ்வளவுதான். or we didn't know அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இஷ்யூ இதுலயே இன்னொன்னு நடந்திருக்கு. பயோ என்ஹான்ஸ் FUE அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டார். எனக்கு சத்தியமா புரியல என்ன பயோ என்னடா புது வார்த்தையெல்லாம் சொல்றாங்களே. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தோட முன்னாடி ரொம்ப நாள் ஐ திங்க் 8 years முன்னாடி DHA ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, டைரக்ட் ஹேர் இம்ப்ளான்டேஷன் சொல்லிட்டு. இன்னும் நம்ம FUE மேல புதுசா தான் வந்திருக்கோம் அப்படின்னு நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நத்திங் கால்ட் இஸ் FUE, வேற ஒண்ணுமே இல்லை. DHA is also just FUE. அவங்க ஒரு அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி இப்போ பயோ என்ஹான்ஸ்ட் FUE அப்படின்னு சொல்லிட்டு nothing like that. Again the same FUE தான். Since they're storing the graft in the PRP or growth factors, it's called bio enhanced. So bio enhanced, that's what Vasan is doing for years together. Third thing is a mesotherapy. It's nothing like again the growth factor concentrate தான். இதுல வந்து என்ன பண்றோம்னா we collect from the blood ல இருந்து எடுத்து அதை centrifuge பண்ணி அதுல இருந்து growth factor எடுக்கிறோம். இது வந்து mesotherapy ல already readily available from outside. Okay, growth factor concentrate இருக்கு, adipose tissue stem cells இருக்கு. So ரெடிமேடா கிடைக்குது வெளியில இருந்து, as a solutionல கிடைக்கும். Okay, so directly you take it and inject, no need of taking from a hand, from directly you take it from inject it. Okay, well that's a good thing la. Good thing, but we don't know since we are taking our own blood, அதுல இருந்து நாம இத கலெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்றதுனால I feel much more safer than this outside solution. whether the reaction ஆகுமா, see that's a foreign body இல்ல, right we don't know. 99.5% ஒன்னும் ஆறுது இல்ல, but 0.5% we don't know. Even local anesthesia கூட nobody gets allergy. 0.5% gets allergy of the local anesthesia. அது ரொம்ப சிவியரா போயிடும். அலர்ஜின்னு வந்துச்சுன்னா it might go to severe, up to death ஆல கூட போகலாம் local anesthesia. அதே மாதிரி since it's a foreign body they produce outside and giving, we don't know, but 99.5% ஒன்னும் ஆறுது இல்ல, but still it's better to go with the traditional route of taking it from your own blood. What is exosome? A lot of people talking about exosomes, no? அதுதான் இதுதான் அது எல்லாமே same இதே மாதிரி outside the growth factors மாதிரி. Okay, everything is same. They have different names because basically why these lot of products are coming into the industry ன்னு பாத்தீங்கன்னா the hair transplant எப்பவுமே ஒரு பயம் இருக்கு. பேசிக்கா ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும்னா எனக்கே பயம் தான். நான் வந்து இன்ஜெக்ஷன் பண்ண பல டைம் யோசிப்பேன். அந்த பயத்தினால என்ன பண்ணுவோம், ஓகே நான் சர்ஜிக்கல் என்னென்ன இருக்கு அப்படின்னு தேடுறப்ப ஓகே ஃபர்ஸ்ட் டேப்லெட், அப்புறம் மினாக்சிடில், அப்புறம் ஃபெனஸ்ட்ரைட், இதுக்கு மேல வந்து தேடுதல் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப அதிகமாகிறப்ப இந்த கம்பெனிஸ்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே, ஒரு புதுசா இப்ப பயோ இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, அதை கொஞ்ச நாள் ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் அவங்க புதுசா சொன்னதை அடுத்த அந்த கேண்டிடேட் திரும்பி வந்து கேட்பான். ஓகே, இதெல்லாமே மோஸ்ட்லி இந்த கம்பெனிஸ் பண்றது. டாக்டர்ஸ் மோஸ்ட்லி இது மாதிரி பிராண்டட் போக மாட்டாங்க. இந்த கம்பெனிஸ் வந்து இது மாதிரி புஷ் பண்ணி இது ஒரு டிஃப்ரெண்டா காமிக்கிறது, பேசிக்கலி லேபிளிங், இந்த பேக்கேஜிங் வந்து டிஃப்ரெண்டா பண்ணி அப்பப்பைக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நடக்குது இப்போ.
இது மியூசோதெரப்பி என்ன ஒரு ஷார்ட்கட் அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு வந்து சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் தேவைப்படாது, பிளட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் இல்லை நர்சஸ் ஒன்றும் தேவைப்படாது, ரெடிலி அவைலபிள் இந்த மார்க்கெட்டு. ஸோ பேஷண்ட் வந்தாங்கன்னா லோக்கல் அனஸ்தீசியா அதுக்கும் கொடுக்குறது இல்லை யாரும், ஜஸ்ட் அப்படியே ரெடிலி அவைலபிள், ஜஸ்ட் டேக் இன்ஜெக்ஷன் ஸ்மால் இன்சுலின் நீடில் அண்ட் இன்ஜெக்ட் அண்ட் கோ பேக் முடிஞ்சிச்சு, 10 minutes முடிஞ்சிச்சு. இதுனா we have to wait in the OPD or clinic or something. அதனால 1 hour ஃபாதர்ஸ்லாம் இதை எடுத்துக்கிறாங்க. இப்பதான் புரியுது. So I we think it's need the difference between ஒன்னு சொல்லுவோம்ல conventionalism and classicism. வழக்கம் போல இருக்கு. I think there are different terminologies which come. ஒரு பியூர் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் இருந்தது, எங்கேயோ வெஸ்டர்ன் தனியா பியூர் ஃபார்ம்ல இருந்தது, ஜாஸ் பேலின்னு, எங்கேயோ ஒரு ஃபியூஷன் ஒரு விஷயம் இருந்தது, அதுக்கு ஒரு கண்டெம்பரரின்னு ஒரு பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஐ திங்க் இன்றைய தேதியில ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு வெவ்வேறு டெர்மினாலஜிஸ்ல இருக்கிற அதே விஷயத்த ப்ரெசென்ட் பண்ணி people are just trying to brand things up, but I think it's better to stick to the roots, to the books of how it is. Correct. But ஆனா every company when they're coming with a new brand, they'll give a எப்படி அதோட டெக்னிக் எப்படி சேஞ்ச் பண்றாங்க, எப்படி புதுசா பண்ணிருக்காங்கலாம் சொல்றாங்க. But end of the day, the material what they are going to give is the growth factors, stem cells, everything is the same. Right. So different form. They say stem cell concentrate is high, இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்ப வந்து ஒரு பேஷண்ட் அதை எடுத்துக்க ஆரம்பிக்கணும்னா, அவங்க ரிசல்ட்ஸை காமிக்கிறப்ப ஓகே பிஆர்பி பண்ண ரிசல்ட்ஸை விட இதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விஷுவலா நம்ம பாக்குறப்பதான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ், அதுவும் நான் சர்ஜிக்கலா பண்றப்ப ஒரு மினிமல் டிஃபரன்சஸ் தான் இருக்கும். அதுல வந்து நம்ம அதுலயே நம்ம விஷுவலா நிறைய பார்க்க முடியுது அப்படின்னா தான் we have to follow that new technique and do it. சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்றது எல்லாத்தையும் நம்ம we can't test in the patient. ஆமா அவங்க nowadays முன்னாடிலாம் வந்து டாக்டர்ஸ் வந்து உள்ள பேஷண்ட் வரனா we call patients. இப்போ வந்து we don't call them a patient, we call them clients. அப்படியே term change ஆச்சு. ரீசன் என்னன்னா they come with half a knowledge or little more than knowledge by outside surrounding social media, Google எல்லாமே. So no more they are called patients, they are called clients. That is first thing. ஸோ இப்போ தேர்ட் நான் வந்து மியூசோதெரப்பின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஒன் மோர் லேட்டஸ்ட் வாட் இஸ் கம் இஸ் எஸ்பிஎஃப்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. தட் இஸ் ஸ்டோமல் வாஸ்குலர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. நவ் ஆல்மோஸ்ட் நியரர் டு தி ஸ்டெம் செல்ஸ் மாதிரி. இதில் என்ன பண்ணோம், அடிப்போஸ் ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லிட்டு வி கலெக்டட் ஃப்ரம் த ஃபேட். பிளட் மூலியமா க்ரோத் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறோம், பிஆர்பியில் எல்லாமே. இது வந்து ஃபேட்லேருந்து எடுக்கிறோம். அடிப்போஸ் ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி இன்ஜெக்ட் இன் த ஸ்கேல்ப் ஏரியா. எஸ்பிஎஃப் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்கேல்ப் பின்னாடிலிருந்தும் தே டேக் எடுத்து அதை வந்து த்ரூ தட் ஆல்சோ தே கெட் த அடிப்போஸ் ஸ்டெம் செல்ஸ்னு சொல்றாங்க. பட் அதோட இந்த ஃபேட்ல இருந்து எடுக்கிறது மச் மோர் சுப்பீரியர். அகைன் ரிசல்ட்ஸ் வைஸ் we have to wait and watch. ஜம்ப் பண்ணிட்டு உடனே டெஸ்ட் பண்ணக்கூடாது. because we have to see that enemy காஸ்மெட்டிக்ல மட்டும் ஒரு 2 years நல்லா இருந்தா மட்டும் தான் we have to take it. ஏன்னா அதுல என்ன காம்ப்ளிகேஷன் வரும் நமக்கு தெரியாது. we have to wait and watch. பேப்பர்ஸ் வரணும், பப்ளிகேஷன்ஸ்ல இதை பத்தி டீடைல்டா போட்டிருக்கணும். அதுல ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா நல்லா வரும்னு சொன்னாதான் நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்க கான்ஃபரன்ஸ் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, somebody is producing with these results. எனக்கு வந்து பிஆர்பியில் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, இல்லை மியூசோதெரப்பியில் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, இல்லை இந்த எஸ்பிஎஃப் ஆடோமைட் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னா வெதர் தே ஆன் த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்ல மட்டும் தான் இருந்தாங்களா, இல்லை அலாங் வித் தட் தேவர் இந்த நியூட்ரிஷனல் தெரப்பியா இல்லை மினாக்ஸ்ல இருந்தாங்களா, அதெல்லாமே பார்க்கணும் எல்லாமே. ஏன்னா எதனால வந்துச்சுன்னு தெரியல, கட்சியில் எதனால வேணா இருக்கலாம்ல, ஆனா வந்திருக்கு அவ்வளவுதான். புரியுது. இப்போ எங்களை கேட்டா கூட இது மட்டும் தானே கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒருத்தர் எஸ்விஎஃப்னு புது ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு வராரு அப்படின்னா நாங்கள் வந்து எஸ்விஎஃப் மட்டும் பண்றதுன்னு கிடையாது, கூட சப்போர்ட்டிவா இந்த அட்ஜுவன் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே தான் கொடுப்போம். பட் என்ன விட வி நீட் அ ரிசல்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் எவ்ரிபடி இஸ் கோயிங் த சேம் திங். இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இது ஒன்று. அதே மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சரி இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டா மறுநாள் ஃபுல்லா முடி இருக்கும், அப்படி சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு மாயம் அப்படியே கிரியேட் ஆயிருக்கு. நேரே நிறைய பேர் கூட கிளைண்ட்ஸா வந்து கேட்பாங்க, சார் எனக்கு சல்மான் கான் மாதிரி ஹேர் வேணும் சார், அவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருந்தாரு, அந்த மாதிரி ஹேர் அந்த மாதிரி திங்கிங்ல வருவாங்க. பட் இஸ் பெட்டர் ஃபர்ஸ்ட் டைம்லேயே கன்சல்டேஷன்லேயே வந்து எவ்வளவு தூரம் உண்மைன்னு புரிய வைக்கணும். ஏன்னா சல்மான் கான் மட்டும் கரெக்ட் இல்லைன்னு சொல்லல, பட் அவர் ஃப்ரண்ட் 2 row 3 row மட்டும் தான் பண்ணியிருக்காரு, ரிமைனிங் எல்லாமே அவரோட ஒரிஜினல் ஹேர் தான். ஸோ அவர் மக்களுக்கு எப்படி வெளியே பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பொண்ணது எல்லாமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அ ட்ரூத்.
I think அந்த மாதிரி social ஒரு media ஆமா, வர மெசேஜ் நம்ம அந்த மாதிரி ஒரு அப்படியே thing impulsive ஆமா. impatient on social media, patient in the hospital. அதான் is the Correct. point. ஸோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும்போது தே ஆர் கமிங் வித் தட் ஐடியா. ஸோ பொண்ணா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் கேப் கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சுன்னா தே ஃபீல் நம்ம சரியா ஆமா, பண்ணல. அப்படின்னு பட் ஆனா அவங்களோட அந்த ரியாலிட்டி புரிய வைக்கணும். எப்படி அதனாலதான் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் முன்னாடி நாங்க பண்ணதெல்லாம் காமிக்கிறப்பதான் அவங்களுக்கு புரியும். ஓகே இப்படிதான் ரிசல்ட்ஸ் சொன்னோம், இதுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நாங்க புரிய வைப்போம். இன்னும் மக்களுக்கு கரெக்டா புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏரியான்னு எடுத்துங்களேன். தலையில எங்க வச்சாலும் சரி ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஏரியா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 இருந்து 120 ஹேர்ஸ் நேச்சர் காட் ஹஸ் கிவன் ஃபார் எவ்ரிபடி. இப்போ வலிக்கான இடத்துல அந்த ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடுறீங்க, அதே டென்சிட்டி வேணும்னா நான் 100 இருந்து 120 டைம்ஸ் பிரிக் பண்ணி அந்த ஹேரை வைக்கணும். கரெக்டா? ரைட். நான் புரியுற மாதிரியே சொல்றேன். ரைட். இல்ல அழகா சொல்றீங்க. இப்போ புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ 100 வாட்டி அந்த ஸ்மால் இடத்துல பிரிக் பண்ணணும். பிரிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வில் டை ஆஃப் வித்வுட் த பிளட் சப்ளை. அந்த இடம் நெக்ரோசிஸ் மாதிரி ஆயிடும். வைக்கிற கிராஃப்டும் வளராது. இது ஜஸ்ட் வயல நாத்து நடுற மாதிரி தான். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தானே வைக்கிறாங்க. ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க? ஏன்னா வாட்டர் சப்ளை ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும். அங்க வாட்டர் சப்ளைனா ஹியர் இஸ் a blood supply to your roots. மண்ணோட உரம் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும். அங்க அப்படின்னா இங்க வந்து ஸ்கால்ப் நியூட்ரிஷன்ஸ் டு யுவர் ரூட்ஸ். ஆல்மோஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வாட் தியரி சேஸ், லிட்டரேச்சர் சேஸ் இஸ் நாட் மோர் தென் 40 to 45 or 50 pricks in that 1 square centimeter area. அப்படின்னு 80 முடி இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60 முடி தான் இருக்கு. ஸோ புரியுதுங்களா? இப்போ ஸோ அங்க இருக்க டென்சிட்டி ஒரு 70 to 80% கம்பேர் பண்ணலாம் டிரான்ஸ்பிளான்ட் இடத்துல. அதுக்கு மேல கம்பேர் பண்ணி நார்மலா பழைய மாதிரி வரும்னு எதிர்பார்க்க கூடாது. மத்தவங்களோட ஹேரை கம்பேர் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. Nicely explained, doctor. Now, I think after this interaction, we need to coin a new term called geo-enhanced, where the geography of people, where they actually serve and people can come to Chennai Plastic Surgery is going to grow steadily, magnanimously. So, thanks for your time, doctor. And wishing you all the very best in your endeavors in touching people's lives. Thank you. And please do keep germinating and bringing that positive change in our lives. Thank you so much. Thank you so much.